ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க, அண்டு பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட பியோட செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து செட் ஆஃப் 2, -2, 3. பி வந்து 1, -4 இல்லையா. ஸோ ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ மூணுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஸோ இப்போ ஏவையும் பியையும் நம்ம கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். 2, -2, 3 கிராஸ் 1, -4. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து கிராஸ் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு ஏ இருக்கணும், அடுத்தது பி இருக்கணும், அடுத்து ஏ இருக்கணும், அடுத்து பி இருக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு இப்போ இந்த 2 எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ, அதுக்கப்புறம் பியில் உள்ள 2 எலமெண்ட் வந்துடணும். அடுத்ததில் இருக்க ஏ வந்து -2 அப்படின்னா அடுத்து பி எலமெண்ட் அடுத்த 2 வந்துடணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 3 போட்டோம் அப்படின்னா அடுத்தது 3, 1, 3, -4ன்னு அடுத்த 2 எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் கிராஸ். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஒரு பெரிய செட்டு போட்டுக்கிட்டேன். ஸோ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு 2, 1 இந்த 2வை வச்சு எல்லாம் எழுதணும். அடுத்து 2, -4 முடிஞ்சிச்சா. அடுத்தது இந்த -2 வச்சு -2, 1 -2, -4. அதே மாதிரி இங்கே 3, 1 3, -4. செட் க்ளோஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறதுலாம் ஏ எலமெண்ட்டாக இருக்கும், அடுத்து இருக்கிறதுலாம் பி எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஏ கிராஸ் பி. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஏவையே ஏயால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2, -2, 3யை அதே எலமெண்ட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2, 2 அடுத்தது 2, -2, 2, 3 எழுதியாச்சா. அதுக்கப்புறம் இந்த -2 வச்சு -2, 2 -2, -2, -2, 3 முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் இந்த 3 எலமெண்ட் 3ங்கிற எலமெண்ட்டை வச்சு 3, 2 3, -2 3, 3 செட் க்ளோஸ்டு. ஸோ இதான் என்னது, ஏ கிராஸ் ஏ. ஓகேவா. ஸோ லாஸ்ட் ஒன் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பி எழுதணும். 1, -4 கிராஸ் அடுத்தது ஏவை எழுதுவோம். ஸோ 2, -2, 3. ஸோ இப்போ இதனுடைய செட் எழுதலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் பியாக இருக்கணும், அடுத்து வரதில் ஏவாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1, 2 அதே 1, -2 அதே 1, 3. அதே மாதிரி அடுத்தது -4, 2 -4, -2 -4, 3 செட் க்ளோஸ். ஸோ திஸ் இஸ் த பி கிராஸ் ஏ ஆன்சர். ஓகேவா. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு வேறு வேல்யூஸ் தான் வரும். இந்த மாதிரி தான் செய்யணும். ஸோ ஏ பி கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம், பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்த சம்மும் நம்ம ட்ரை பண்ணுவோமா. ஏ பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் பி, க்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஏவும் இதுதான், பியும் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா. ஸோ ஏ கிராஸ் பி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பி, க்யூ கிராஸ் பி, க்யூ. இதில் வந்து பாருங்கள் எல்லாமே சேமாக வரும். ஓகேவா. ஓகே, இந்த இது வேண்டாம், இந்த ப்ராக்கெட் வேண்டாம். ஓகே, இப்போ இது எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். செட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பி, பி, க்யூ அடுத்து க்யூ, பி, க்யூ முடிஞ்சிச்சா. அடுத்தது ஏ கிராஸ் ஏனாலுமே என்ன தான் வரும், அதே பி, க்யூ தான். ஏன்னா ஏயும் பியும் சேம் தானே. ஸோ அதே பி, க்யூ தான் வரும். ஸோ செட் ஓப்பன் பண்ணி பி, பி, க்யூ க்யூ, பி, க்யூ செட் க்ளோஸ். திஸ் இஸ் ஏ கிராஸ் ஏ. தென் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பியை போடுவோம். ஃபஸ்ட்டு பிங்கிறதும் பி, க்யூ தான், கிராஸ் ஏங்கிறதும் பி, க்யூ தான். ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணாலும் செட் ஓப்பன் பண்ணி பி, பி,
P, Q, Q, P, Q, Q, set closed. This is the answer for second sum. ஸோ இதே மாதிரி தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா M, N. ஆனால் செட் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க எம்டி செட். ஓகே, அதில் வந்து நோ எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு A cross B அப்படின்னா என்ன தான் வரும்? ஒரு எலமெண்ட்டை கொண்டு போய் இதில் சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஏ எலமெண்ட், ஏல உள்ள எலமெண்ட் இருக்குது, ஆனால் பியில் ஒன்றுமே இல்லைங்கும் போது A cross பியும் என்ன தான் வரும்? நோ எலமெண்ட் தான் வரும். பட் A cross A அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து செட் எழுத முடியும். ஏன்னா M, N cross M, N இல்லையா? ஸோ இதுக்கு எப்படி செட் எழுதுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு M, 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 N. அடுத்து N, M, N, N. Set close. This is the A cross A. ஸோ லாஸ்ட்டு B cross A அப்படிங்கும்போது B வந்து எம்டி செட். ஸோ அதை வந்து ஒரு எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ண முடியாது எலமெண்ட்டு. ஸோ அதாவது ஜீரோ மாதிரி இமேஜின். ஜீரோவை எதால் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன? ஜீரோ தானே. அதே கான்செப்டில் திஸ் ஆல்சோ எம்டி. ஓகே ஓகே, திஸ் இஸ் த answer for third sum. Okay, thank you.